உலகத்தில் இப்போது எனக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன என்றால், நான் யாருடைய ரோபோவாக இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியவில்லை. இவர்கள் கூப்பிடுகிறார்கள், வருகிறேன். மனைவி கூப்பிடுகிறார், போகிறேன். மேலதிகாரி சொல்கிறார், செய்கிறேன். யாரோ தொலைபேசியில் அழைக்கிறார்கள், அழுகிறேன், சிரிக்கிறேன். அப்படி என்றால் நான் எனக்காக எதையாவது செய்து கொண்டு இருக்கிறேனா, அல்லது யாருக்காக ரோபோவாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பது எனக்கு புரியவில்லை. அப்படி என்றால் நான் ரோபோ இல்லை என்பதை நிரூபிப்பதற்கு எனக்கு என்ன இப்போது தேவைப்படுகிறது என்று யோசித்தேன். நான் ரோபோவாக இல்லை. அப்படி என்றால் எப்படி அதை நிரூபிப்பது? தாகூர் ஒரு கதை எழுதியிருப்பார். அதில் ஒருவர் இறந்து போயிருப்பார். அவரை கொண்டு போய் இடுகாட்டில் வைத்திருப்பார்கள். அங்கே நெருப்பு வைக்கிற போது அவருக்கு உயிர் வந்துவிடும். எழுந்து வருவார். வருகிறவரை பார்த்து கொண்டு போய் வைக்க வந்தவர்கள் எல்லாம் ஓடுவார்கள். ஏனென்றால் சுடுகாட்டுக்கு போனவர்கள் திரும்பி வரக்கூடாதான், பிணமாக போனவர்கள். ஆகவே வருகிறவர்கள், ஓடி வருகிறவர்கள் எல்லாம் சத்தம் போட்டு கொண்டு வருகிறார்கள். அங்கே பின்னே உயிர் பெற்று வருகிறவரும் சத்தம் போட்டு கொண்டு வருகிறார், நான் இன்னும் சாகவில்லை, நான் இன்னும் சாகவில்லை என்று. ஆனால் யாரும் நம்ப தயாராக இல்லை. சரி, வீட்டில் உள்ளவர்களாவது நம்புவார்கள் என்று வந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அந்த வீடு, மனைவி, அந்த வீதி எல்லாம் கடந்து வருகிற போது யாரும் அவரை நம்ப தயாராக இல்லை. கடைசியில் தாகூர் எழுதுகிறார், அந்த மனிதர் இறந்து போய் உயிர் பெற்று வந்த அந்த மனிதர் தான் இன்னும் சாகவில்லை என்பதை எப்படி நிரூபித்தார் என்றால், அங்கே இருந்த ஒரு மரத்தில் தூக்கு போட்டுக்கொண்டு செத்து நிரூபித்தார் என்று எழுதுவார். அப்போதுதான் அவர்கள் உணர்ந்தார்கள் என்று. நண்பர்களே, நாம் வாழ்கிற காலம் என்னவாக இருக்கிறது என்று புரிகிறதா? செயற்கை நுண்ணறிவிலும் கணினியிலும் நவீன அறிவியலிலும் நாம் சிக்கித் தவிப்பது உங்களுக்கு புரிகிறதா? நாம் கடந்து வந்த பாதையில் உலகத்தினுடைய எல்லா உயிரினங்களைப் போலத்தான் நாமும் வாழ்ந்தோம் இல்லையா? ஒரு புலியை பார்த்து, சிங்கத்தை பார்த்து, யானையை பார்த்து, ஏன் ஒரு இருட்டை பார்த்து கூட பயந்து கொண்டிருந்த ஒரு உயிரினமாய் நம் மனித குணம் இப்போது உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் தலைமை தங்குகிற இடத்திற்கு வந்திருக்கிறது. பார்த்தீர்களா? எப்படி அது சாத்தியமானது? எப்படி அது சாத்தியமானது நண்பர்களே? அறிவுதான் அதை சாத்தியமாக்கி இருக்கிறது. அறிவு என்றால் எப்படி? எல்லாவற்றிற்கும் ஐந்தறிவு உடையவர்கள் உயிரினங்களுக்கும் அறிவு இருக்கிறது தான். ஆறாவது அறிவாக இருக்கிற உங்களால், மனித குலத்தால் மட்டும் எப்படி எது எதற்கு பயந்து கொண்டிருந்தோமோ அவற்றையெல்லாம் உங்களுக்கு பயப்படும்படியாக ஆக்கியிருக்கிறீர்கள். பார்த்தீர்களா? இது எப்படி சாத்தியமாகி இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? அறிவுதான். அந்த அறிவு என்பது என்ன? எல்லாவற்றிற்கும் அறிவு இருக்கிறது. ஆனால் மனித குலத்திற்கு மட்டும் இது எப்படி சாத்தியமாகி இருக்கிறது என்று யோசித்தீர்களா? இது தலைமுறை தலைமுறையாக கைமாற்றி வருகிறது இந்த அறிவு. அப்படி இந்த தலைமுறைகளை கடந்து இந்த அறிவை கைமாற்றி கொண்டு வருவது எது தெரியுமா? புத்தகமாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த புத்தகம்தான் மனிதர்களை உலக உயிர்களுக்கெல்லாம் தலைமை தாங்கும் இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது இல்லையா? ஆகவே இந்த புத்தக கண்காட்சியில் பாட்டினை போல் ஆச்சரியம் என்று நான் பேச நினைத்தாலும் கூட புத்தகத்தை போல் ஆச்சரியம் என்பது எனக்கு வேறொன்று இருப்பதாக தெரியவில்லை. புத்தகம் என்பது ஒரு தனி மனிதனுடைய டிஎன்ஏவை யோசித்து பார்த்தால், சோதித்து பார்த்தால் அவனுடைய வரலாறு தெரியக்கூடும். ஆனால் ஒரு புத்தகத்தினுடைய தன்மையை நீங்கள் யோசித்து பார்த்தால் அது ஒரு சமூகத்தின் டிஎன்ஏ அதில் இருக்கும். ஒரு உதாரணமாக திருக்குறளை எடுத்துக்கொள்வோமேயானால் அது திருவள்ளுவருடைய டிஎன்ஏ இல்லை, அது தமிழினத்தின் டிஎன்ஏ அதில் இருக்கும் இல்லையா? ஆகவே தமிழினத்தின் டிஎன்ஏவினுடைய ஆவணமாக இருக்கிறது புத்தகம் என்றால் அந்த புத்தகம்தான் மனித குலத்தை இந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கிறது. ஒரு கவிதை சொல்லுவார், ஒரு கதையும் சொல்லுவார். ஒரு மந்திரவாதி தன் சீடர்களிடம் சொல்லிவிட்டு ஒரு வாரம் நான் வெளியில் சென்று வருகிறேன், இந்த மடத்தை பார்த்துக்கொள் என்று சொன்னாராம். 3 சீடர்களும் சரி என்று சொன்னார்கள். வேலைகளை பிரித்து கொடுத்திருந்தார். அந்த மந்திரவாதியிடமிருந்து கற்ற வித்தைகளில் ஒன்றை ஒரு சீடர் பயன்படுத்தினாராம். கதை எழுதுகிறார். என்ன பயன்படுத்தினார் என்றால், ஒரு தொடப்பக்கட்டையை எடுத்து அதில் தன்னுடைய மந்திர வித்தையை ஏற்றி தனக்கு பதிலாக பக்கத்தில் இருந்து ஆற்றில் தண்ணீர் கொண்டு வர பணித்தாராம். தொடப்பக்கட்டை நாள்தோறும் தண்ணீர் கொண்டு வர ஆரம்பித்தது. தண்ணீர் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது.
தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றி மடம் நிரம்பி வழிகிறதாம். ஆனால் போன மந்திரவாதி இன்னும் வரவில்லை. மடம் நீரில் மூழ்கி கொண்டு இருக்கிறது. எப்படி நிறுத்துவதென்று தெரியாத அந்த சீடன் அந்த தொடப்பை கட்டை 2ஆக வெட்டி போட்டான். என்ன நடந்தது தெரியுமா நண்பர்களே? 2 தொடப்பக்கட்டையும் தண்ணீர் கொண்டு வர ஆரம்பித்தது. அப்போது கதை சொல்கிறார், மந்திரவாதி வரும் வரை அவரால் காத்திருக்க முடியவில்லை. கதை சொல்கிறார், உன்னால் கட்டுப்படுத்த முடியாத எதையும் நீ கண்டுபிடிக்காதே. இல்லையா? உன்னால் கட்டுப்படுத்த முடியாத பழக்கத்திற்கு எதற்கும் நீ கட்டுப்படாதே. இல்லையா? தொடக்கத்தில் உனக்கு பழக்கம் கட்டுப்படுகிறது, பிறகு பழக்கத்திற்கு நீ கட்டுப்பட ஆரம்பித்து விடுகிறாய். இல்லையா? உன்னால் கட்டுப்படுத்த முடியாத எதையும் நீ கண்டுபிடிக்காதே. கதை சொல்கிறார். என்ன நடந்தது நண்பர்களே தெரியுமா? இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து நாம் கண்டுபிடித்தது தான், ஆனால் நாம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நம்மை அது கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறது. பார்த்தீர்களா? இப்போது நான் வீட்டிலிருந்து புறப்பட்டால் எந்த வழியில் புத்தக கண்காட்சிக்கு போக வேண்டும் என்பதை நான் தீர்மானிப்பதில்லை. இல்லையா? இங்கே மழை வருமா வராதா என்று நான் பஞ்சாங்கத்தை போய் பார்ப்பது இல்லை. இல்லையா? நான் இப்போது என்ன சாப்பிட வேண்டும் என்பதை நான் தீர்மானிப்பதில்லை. இத்தனை மணிக்கு ஒரு முறை நீ தண்ணீர் குடி என்று என்னுடைய தொலைபேசி எனக்கு, செல்பேசி எனக்கு கட்டளை இடுகிறது. இந்த நேரத்தில் மருந்து சாப்பிடு, இந்த நேரத்தில் சாப்பாடு சாப்பிடு எல்லாம் சொல்கிறது. அது மட்டுமா சொல்கிறது? நாளைக்கு இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும் என்பது மட்டுமில்லை நண்பர்களே, இன்னும் 3 ஆண்டு காலத்திற்கு பிறகு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்கிறது. இல்லையா? அப்போது நான் எதற்கு கட்டுப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்பதை, அதிலிருந்து நான் எப்படி விடுபட வேண்டும் என்றெல்லாம் யோசிக்கிற போது எனக்கு அந்த புத்தகம் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. புத்தகம் என்பது பெரிய ஆச்சரியம் என்றால் எப்படி என்று யோசித்து பாருங்கள். பாரதி சொல்கிறார், பாட்டினை போல் ஆச்சரியம் இல்லை என்று சொல்லுகிறார், பாரின் இசை இல்லை என்று சொல்லுகிறார். பாட்டு என்பது என்ன நண்பர்களே? ஓசை இசையாகி பாட்டாகிறது. இல்லையா? ஓசைதான் இசையாகி பாட்டாகிறது. அப்படியே ஒளி மொழியாகி நூலாகிறது. சரியா? அப்போ ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே என்று கடவுளை சொல்கிறார்கள். அப்பொழுது பாட்டு நூல் எல்லாம் கடவுளோடு சேர்ந்ததாக இருக்கிறது. இன்னொன்று வியப்பு பாருங்கள், நமது கடவுள்கள் எல்லாருமே இசைக்கலைஞர்களாக இருப்பதை பார்த்தீர்களா? இசைக்கருவி இல்லாத ஒரு கடவுளை சொல்லுங்களேன். முருகனை எடுத்துக்கொண்டால் அவர் மயிலில் இருப்பார், அது நாட்டியம் ஆடும். வேறு எல்லா இசை பாருங்கள், பிரம்மர் என்ன செய்வார், நாரதர் என்ன செய்வார், சிவபெருமான் கையில் என்ன இருக்கிறது, சரஸ்வதி கையில் என்ன இருக்கிறது, எல்லா கடவுள்களும் ஏதோடு இசைக்கருவியோடு இருப்பார்கள். பாட்டினை போல் ஆச்சரியம் என்று பாரதி சொன்னதில் அது ஒரு நுட்பம் இருக்கிறது. அப்படியானால் பாட்டு எதற்காக என்று யோசித்து பாருங்கள் நண்பர்களே. சப்தம் இருக்கிறதே, அந்த சப்தம் நம்மை பயமுறுத்தும். மௌனமாகவே இருந்து பாருங்களேன், அந்த இடம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். சப்தம் இல்லாமல் இருக்க முடியாது. ஆகவே வீட்டில் யாரும் உங்களுக்கு பேச்சுக்கு துணை இல்லை என்றால் வரப்போகிறது ரோபோ, அதை விடுங்கள். அது வரைக்கும் என்ன செய்யலாம் என்றால், இவர்கள் கிளி வளர்க்கிறார்கள், நாய் வளர்க்கிறார்கள், பூனை வளர்க்கிறார்கள், ஆனால் மனிதர்களை மட்டும் தூரமாக வைக்கிறார்கள். இல்லையா? முதியோர்களை எல்லாம் முதியோரிடத்தில் வைத்து விட்டு வீட்டில் பூனை கிளிகளை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். நண்பர்களே, நான் கேட்டேன், எதற்காக பூனையும் கிளியையும் நாயையும் வளர்க்கிறீர்கள் என்றால், வீட்டில் உள்ள பெரியவர்களை எல்லாம் முதியோரிடத்தில் விட்டு நீங்கள் ஏன் வீட்டில் பூனை கிளிகள் வளர்க்கிறீர்கள் என்றால், பூனையும் கிளிகளும் எங்களிடம் விவாதம் செய்வதில்லை, நாங்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் மேலே போனால் சிலர் வீட்டில் செடி கொடிகள் வளர்ப்பார்கள். செடி கொடி வளர்க்க முடியாத சுற்றுச்சூழல் நிலவுகிற இடங்களில் நீங்கள் செடி கொடி வளர்க்கலாம் வீட்டுக்குள். சரி, இங்கே தான் கண்ணுக்கு தெரிந்த இடங்கள் எல்லாம் உங்களுக்கு செடி கொடி மரங்கள் இருக்கின்றன, எதற்கு வீட்டுக்குள் வளர்க்கிறீர்கள் என்று கேட்டால் அதற்கு சொல்கிறார்கள், இந்த நாய் பூனை எல்லாம் கூட எச்சமிடும், அதுக்கு ஒரு வேலை இருக்குது, அந்த செடி கொடி இருக்குது, அதுக்கு தேவையில்லை. ஆனால் அது பார்த்தா தண்ணி ஊற்றுனா சிரிக்குது, பூக்குது, அப்படி எங்களுக்கு மலர்ச்சியை காட்டுது, ஒருபோதும் அதை கோவப்பட்டதாக இல்லை என்று உடனே எனக்கு வள்ளலார் நினைவுக்கு வந்தார். என்ன, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளுவர். என்ன, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றாரே வள்ளலார், அவருக்கு பயிர் வாடினால்தான் கவலையா? அப்போனா களைச்செடிகள் இருக்கின்றனவே, அது வாடி போனால் அவருக்கு கவலை இல்லையா? பயிர் என்றால் உங்களுக்கு பயன்படக்கூடியது தானே,
பயன்படக்கூடிய ஒன்று தான். வாடினால் உங்களுக்கு கவலையா வள்ளலாரே என்று பாரதியாரை போலவே வள்ளலாரை ஒரு முறை கேட்க தோன்றியது. அதுக்கு வள்ளலார் சொன்னார், எனக்கு எல்லாமே பயிராகத்தான் தெரிகிறது என்றார். கலை பயிர் என்றெல்லாம் நீங்கள் பயன்பாட்டின் அடிப்படையில் பிரித்து கொள்ளலாம், ஆனால் எல்லா செடிகளுமே பயிராக தெரிவதனால் வாடிய பயிரை கண்டு போதலாம் என்று அவர் சொன்னதாக சொன்னார். நண்பர்களே, இப்படி எங்கு பார்த்தாலும் நாம் இப்போது உயிரோடு நடமாடிக்கொண்டிருந்த மனிதர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், இல்லையா? இது கடந்த எந்த காலத்திலும் தேவைப்படாத ஒரு மனிதர்களுக்கு தேவைப்படாத ஒன்றாக இருந்தது. நான் மனிதன் என்று தன்னை நிரூபித்துக் கொள்ள, நான் உயிரோடு இருக்கிறேன் என்று தன்னை நிரூபித்துக் கொள்ள, நான் ரோபோ இல்லை என்று தன்னை நிரூபித்துக் கொள்ள. ஏனென்றால் சீனாவிலெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ரோபோக்களை கடைக்கு சென்று பொருள் வாங்கி வர செய்கிறார்கள். குழந்தைகளை பார்த்து வர ரோபோக்கள் இருக்கின்றன. அப்படின்னால் நீங்கள் வேறு ரோபோல் வேறு என்று எப்படி உங்களை காட்டப் போகிறீர்கள் என்பதுதான். அதனால்தான் யோசித்து பார்த்தால் நாம் நம்மை ரோபோ இல்லை என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு நேரம் எப்போது வரும் என்றால், ரோபோக்கள் புத்தகம் படிப்பதில்லை. இந்திரன் படத்தில் படிக்கிறது மாதிரி இல்லை, இல்லையா? ரோபோக்கள் எங்கேயாவது உட்காந்து புத்தகம் படிச்சுட்டு இருக்கா? படிக்கிறது இல்லை. ஆகவே நான் கையில் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தேன் என்றால், இவர் ரோபோ இல்லைன்னு என்னை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த வகையில் இந்த புத்தகங்கள் எனக்கு ரொம்ப பயன்படும் என்று யோசித்தேன். பாரதி பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என்றார். பாருங்க நண்பர்களே, பாரதியே ஒரு ஆச்சரியம். பாரதியை போல் ஆச்சரியம் உண்டா? நினச்சி பாருங்க. பாரதியை நீங்கள் சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு தோற்றம் கண்முன் வரும் தானே. அந்த பாரதி தோற்றத்தில் இருக்கிற அந்த கோட்டு, தலைப்பாகை, அந்த குங்குமம் போட்டு, கையில் ஒரு தடி, யாருங்க? எங்கே இருந்து வந்தார் இவர்? இப்படி ஒருவரை நீங்கள் பார்த்ததாக நினைவு இருக்கிறதா? எப்போதாவது எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா? இந்த கோட்டு, தலைப்பாக, கையில் ஒரு தடி, குங்குமம் போட்டு, இது மாதிரி யாரையாவது நீங்கள் பார்த்தா நினைவு இருக்கா? இல்லையா? நண்பர்களை, குடுகுடுப்பைக்காரரை பார்த்தால் இப்படி தானே இருப்பார்கள், இல்லையா? நினச்சி பாருங்க. கையில் ஒரு குடுகுடுப்பு வச்சிருந்தா அதுதான் பாரதியா? பாரதிக்கு எப்படி இந்த தோற்றம் கொடுத்ததுயா? அல்லது தோற்றத்தை பாரதி விரும்பி எடுத்துக்கொண்டது ஏன்? எப்போதும் ஒரு நேரத்தில் இந்த தோற்றத்தோடு பாரதி இருந்திருக்க கூடும். அதுதான் பாரதி என்று நம்ம மனத்திரையில் பதிய வைத்துக் கொண்டோமே எப்படி? யோசித்து பார்த்தேன் நண்பர்களே. ஒரு முறை பாரதியை கேட்டேன், என்ன பாரதி, இதுவா உங்கள் தோற்றம்? காரைக்குடிக்கு போனால் கூட நீங்கள் இப்படித்தான் உட்கார்ந்துருக்கீங்க. அங்கே ஒரு படத்தில் மனைவியோடு இருக்கும்போதும் இப்படித்தான் உங்களை பார்க்க முடிகிறது. என்ன பாரதி, நீங்கள் ஒரு குடுகுடுப்பைக்காரரா என்று கேட்டேன். பாரதி சொன்னார், இவங்க இல்லை. பாரதியார் சொன்னார், ஆமாம் அப்படின்னார். அது ஒரு நினைவு சின்னமாக நான் வைத்திருக்கிறேன்னார். என்ன பாரதி, அப்படி உங்களுக்கு ஒரு நினைவு சின்னம் இருக்கிறது இப்படி ஒரு குடுகுடுப்பைக்காரர் வேடத்தில் என்று கேட்டேன். பாரதி சொன்னார், உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? வேணுகோபால் நாயக்கர் என்பவரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார். யார்? அந்த புதுச்சேரியில் இருந்தாரே அவரா என்றேன். ஆமாம். அவருடைய அம்மா பெயர் கூட அம்மா கண்ணு தானே என்றேன். ஆமாம். இப்போது நினைவு இருக்கிறதா? அம்மா கண்ணு வீட்டுக்கு நான் ஒரு முறை போன போது இந்த உளவுத்துறையினர் என்னை சுற்றி வளைத்து கொண்டார்கள் என்பது உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? வரலாற்றில் படித்திருக்கிறேன். அந்த உளவுத்துறை அதிகாரிகளுக்கு பயந்துதான் நான் இந்த வேடத்தோடு அம்மா கண்ணு வீட்டுக்கு போனேன். அங்கே தான் போவதற்கு முடியாது என்றால் நீங்கள் போகாமல் இருப்பது தானே. ஏன் போனீர்கள் என்றால் சாப்பிடுவதற்கு போனேன். வேணுகோபால் நாயக்கர் வீட்டில் தான் அம்மா கண்ணு தான் அவருக்கு சாப்பாடு பரிமாறுகிறார்கள். சாப்பிட போன இடத்தில் போகிற போது அங்கே உளவு அதிகாரிகள் அது பிரெஞ்சு பகுதி புதுச்சேரி, அங்கே இவரை கைது செய்ய முடியாது. ஆனால் பாரதியாரை நோட்டமிடுகிறவர்கள் சுற்றி வந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போது பாரதி அம்மா கண்ணு வீட்டுக்கு முன்னால் போய் நின்று குடுன்னு நல்ல காலம் பிறக்குதுன்னு கொடுக்குடு பாடுகிறார். குரலை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க அம்மா கண்ணு, ஆஹா பாரதியார் வந்திருக்காருன்னு. உடனே யாராவது குடுகுடுப்பக்காரரை உள்ளே கூப்பிடுவாங்களா? இவங்கள குடுகுடுப்பக்காரரை உள்ளே கூப்பிட்டு போய் சாப்பாடு போடுறாங்க. ஆனால் வெளியில் அந்த உளவுத்துறைன்னு நிற்கிறாங்க. வெளியில் வந்தால் பாரதியாரை அழைச்சிட்டு போடுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அம்மாக்கண்ணு தன் மகளுடைய உடையை பாரதியாருக்கு போட்டு குங்குமப்பொட்டை நெற்றியில் வைத்து அவரை தப்பிக்க வைக்கிறார்கள். இப்போது தெரிகிறதா? பாரதியார் நெற்றியில் இருக்கிற குங்குமப்பொட்டு சாதாரண விபூதி பொட்டு குங்குமப்பொட்டு அல்ல, ஒரு பெண்ணின் நெற்றியில் இருக்கிற குங்குமப்பொட்டு போல இருக்கும். அப்படி பாரதியார் தப்பித்த ஒரு நினைவாக
அந்த இடத்தில் இருந்து பாரதியாரை தப்பிக்க வைத்த அம்மா கண்ணுவின் நினைவாக அந்த படத்தில், அந்த தோற்றத்தில் நான் இருக்க விரும்பினேன் என்று பாரதியார் சொன்னதாக நான் நினைக்கிறேன். இன்னொரு வகையிலும் அந்த குடுகுடுப்பை வேணும் பாரதியாருக்கு பொருந்தும் தானே. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு பாரதியார் எழுதினார் இல்லையா? ஒரு பாட்டு எழுதினார், நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு எழுதியிருக்கார். அது மட்டும் இல்லை, குடுகுடுப்பைக்காரர் என்ன சொல்வார், எல்லா வீட்டுக்கும் போய் நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு தான் சொல்வார். அப்போ இதுவரைக்கும் இருந்த காலம் சரியில்லைன்னு தான் ஆகும் இல்லைங்களா, எல்லா ஜோசியக்காரங்கன்னு சொல்வதை போலவே. ஆனால் என்ன பாருங்க, பாரதி இன்னொரு குடுகுடுப்பைக்கார ஜோசியம் ஒன்று சொல்லியிருக்கார். அங்கே என்ன சொல்றாரு, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. இப்போ இந்தியாவின் சுதந்திரத்துக்கு ஒரு ஜோசியம் சொன்ன குடுகுடுப்பைக்காரர் பாரதியாராக இருக்கிறார் இல்லையா? நல்ல காலம் பொறுக்குதுன்னா எதிர்காலம் தானே சொல்லணும். அப்போ ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டது என்று எப்படி இறந்த காலத்தில் சொன்னார் அப்படின்றால், பாரதி வருங்காலத்தை இறந்த காலமாக்கி சொல்லியிருக்கிறார் என்று தெரிகிறது. அப்படியான ஒரு குடுகுடுப்பைக்காரராக, இந்தியாவின் சுதந்திரத்தினுடைய ஜோசியத்தை சொன்ன குடுகுடுப்பைக்காரராகவும் பாரதியார் அந்த தோற்றத்தில் இருக்கிறார். இது பாரதியை பார்க்கிற போது நமக்கு வருகிற அதிசயம். பாட்டினை போல் பாரதியை பார்க்கும்போது நமக்கு வருகிற அதிசயம். அடுத்தது பாருங்க நண்பர்களே, கனகலிங்கத்துக்கு அவர் பூணூல் போட்டது உங்களுக்கு தெரியும். ஒரு திருக்குளத்தாருக்கு, பட்டேல் இனத்தவருக்கு பூணூல் போட்ட கதை நமக்கெல்லாம் தெரியும். கனகலிங்கத்துக்கு பூணூல் போட்டதை பார்த்து விட்டு அவரோடு வேலை செய்கிற இன்னொருத்தரும் எனக்கும் பூணூல் போடுங்கன்னு வந்து கேட்டார். அவருக்கு பேர் மாணிக்க பண்டாரம். அந்த மாணிக்க பண்டாரம் அந்த உப்பள பகுதியில் இருக்கிற, அந்த பட்டியலின மக்கள் வாழுகிற பகுதியில் இருக்கிற ஒரு கோயிலின் பூசாரி. அந்த கோயிலின் பூசாரி எனக்கும் ஒரு போடுங்கன்னு சொன்னார். பாரதி அந்த மாணிக்க பண்டாரத்துக்கும் பூணூல் போட்டு இருக்கிறார். என்ன அதிசயம் என்றால், அன்னை பராசக்தி காளியன் காளி என்றெல்லாம் பாடிக்கொண்டிருந்த பாரதி அந்த மாணிக்க பண்டாரம் பூசை செய்கிற அந்த சாமி பேரிலும் பாட்டு எழுதியிருக்கிறார் என்பதுதான். ஒரு பட்டியலின மக்கள் வணங்குகிற தெய்வத்தை பற்றியும் பாட்டு எழுதியிருக்கிறார். தேடி உனை சரணடைந்தேன் தேச முத்து மாறி என்று அந்த பாட்டை எழுதியிருக்கிறார். சாதிகளிலே இடைப்பாப்பா என்று சொல்லிவிட்டு போனது மட்டுமில்லை, அவர் இப்படி கடவுள் வழிபாட்டில் கூட அந்த சாதி வேற்றுமைகளை எல்லாம் உடைத்தெறிந்து போயிருந்த அந்த தன்மையை பார்க்கிற போது பாரதியின் மீது, பாரதி பற்றிய ஆச்சரியம் பன்மடங்கு விரிந்து கொண்டே போகிறது. இது பாரதி பற்றி நமக்கு இருந்த ஆச்சரியம். பாரதிக்கு ஏதாவது ஆச்சரியம் இருந்திருக்க முடியுமா? ஒன்று சொல்கிறார், என்ன, பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லை என்று. எந்த பாட்டை சொல்லுகிறார் அவர்? அவர் கண்ணன் பாட்டு எழுதியிருக்கிறார், பாப்பா பாட்டு எழுதியிருக்கிறார், குயில் பாட்டு எழுதியிருக்கிறார். எந்த பாட்டினை போல் ஆச்சரியம் இல்லை என்று அவர் சொல்கிறார்? உங்களுக்கு தெரியும், கடவுளை யாராவது வேலைக்காரனா பார்ப்பாங்களா? அது வேலைக்காரன் பண்ணுற எல்லா தில்லுமுலையும் பற்றி சொல்லுகிற கடவுளை யாராவது பார்ப்பாங்களா? கண்ணனை காதலனாக பார்க்கறது சரிங்க, தாயாக பார்க்கலாம், தந்தையாக பார்க்கலாம், குழந்தையாக பார்க்கலாம். சேவகனாக கண்ணனை பார்க்கிறார் பாருங்க. இது அவருடைய பாடல்களில் நாம் பார்க்கிற ஆச்சரியம். அந்த பாப்பா பாட்டு பாருங்க, ஓடி விளையாடு பாப்பாலாம் சொல்கிறார்ல, பாரதி கிட்ட கேட்க முடிஞ்சால் கேட்கலான்னு நினச்சது, இந்த பொய் சொல்லக்கூடாது பாப்பான்னு பாப்பாவுக்கு பொய் சொல்கிறீங்களே, அந்த பாப்பா யாருக்கிட்ட பொய் சொல்ல கற்றுக்கிட்டுச்சு? அதுக்கு பொய் சொல்ல கற்றுக் கொடுத்தவர்கள் யார்? அவங்கள தானே பாரதி நீங்கள் சொல்லியிருக்கணும். போய் சின்ன குழந்தைய பார்த்து பொய் சொல்லக்கூடாது பாப்பா அப்படின்னு சொல்கிறீங்களே, இது சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்கிறீங்க. அது வளர்கிற காலத்தில் சாதிகள்லாம் போட்டும், அது வளரும்போது பொய் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ சொன்னீங்களா பாரதி அப்படின்னு சொன்னால், பாரதி என்ன பதில் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க? இல்லை, பொய் சொல்லக்கூடாது பாப்பான்னு அந்த பாப்பாவுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல, அப்படி சொல்லும்போது அவங்க முதல்ல பொய் சொல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆகவே பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்று சொல்வது பாப்பாவுக்கு சொல்லப்படுவதில்லை, பாப்பாவுக்கு சொல்லித்தருகிறவர்களுக்கு சொல்லப்பட்ட நீதி அப்படின்னு பாரதியார் சொன்னார். இப்படி அவருடைய பாடல்களில் தேடி எடுத்துட்டு தேடி போனால் கடைசியில் நிற்பது குயில் பாட்டு. குயில் பாட்டு பாரதிக்கு அந்த குயில் மீது, அதுக்கு அவர் வைத்த பெயர் குயில் தான். அப்புறம் குயில் பாட்டுன்னு அது பதிப்பில் வந்திருக்குன்னு வச்சுங்க. பாரதிக்கு குயில் மீது ஏன் இந்த அளவு ஈடுபாடு என்று யோசித்து பார்த்தேன்.
பாரதிக்கு குயில் மீது இந்த ஈடுபாடு வருவதற்கு காரணம் என்ன? நண்பர்களே, பறவைகளில் குயில் ஒரு விசித்திரமான பறவை. விசித்திரமான பறவையினுடைய விசித்திரமான காதலை சொல்கிறார் பாரதியார் குயில் பாட்டில். பறவைகளில் குயில் எப்படி விசித்திரம் தெரியுமா? அது கூடு கட்ட தெரியாது. பாடிக்கொண்டிருப்பதற்கு எப்படி கூடு கட்ட தெரியும் இல்லையா? ஆகவே குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது தானே. ஆனால் அந்த குயில் முட்டையிடுவதற்கு ஒரு கூடு வேண்டும். அது எங்கேயாவது ஒரு காக்கா கூடு கட்டி இருக்கும். ஆனால் காக்கா கூடு கட்டி முட்டையிடுவதற்கு முன்பாக, அதாவது வெறும் கூட்டில் குயில் போய் முட்டையிடாது, சரிதானே? ஏது முட்டையிட்டு இருக்கிற காக்கா கூட்டில் தான் போய் குயில் முட்டையிடும். ஆனால் நண்பர்களே, அந்த காக்கா முட்டையிட்டு இருக்கிற கூட்டில் எப்போதும் ஏதேனும் ஒரு காக்கா அடைகாத்து கொண்டு இருக்கும், இன்னொரு காக்கா இரையிட போயிருக்கும். முட்டையை தனியாக விட்டுவிட்டு காகங்கள் போவதில்லை. அப்போது கூட்டில் அடைகாத்து கொண்டிருக்கிறது எப்போதும் காக்கா என்றால், அந்த இடத்தில் போய் எப்படி குயிலால் முட்டையிட முடியும்? யோசித்து பார்த்தோமா? சரி, இன்னொரு ஆய்வு பாருங்கள். என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு வயிற்றில் இருக்கிற அந்த முட்டை இருக்கிறதே, அந்த முட்டை எப்போது அதற்கு தோடு, அந்த ஓடு இருக்கிறதே, அந்த ஓடு எப்போது அதற்கு உருவாகிறது என்று அறிவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். நீங்கள் அந்த பெட்டை கோழியை சமைத்து சாப்பிடுகிறவர்களை கேட்டால் தெரியும். இன்றைக்கு முட்டையிட்ட கோழியை வெட்டி சமைத்து சாப்பிட்டால் உள்ளே முட்டைகள் இருக்கும், ஆனால் ஓடு இல்லாமல் இருக்கும். நாளைக்கு முட்டையிடும் அந்த கோழி உயிரோடு இருந்தால் நாளைக்கு முட்டையிடும் தான், அதுக்கு ஓடு வரும் தான். அது எப்போது அந்த ஓடு அந்த முட்டையின் மீது வருகிறது என்றால், அது முட்டையிடுவதற்கு முன்பு 2 மணி நேரத்துக்கு முன்பு தான் அந்த தோடு அதன் மேல் உருவாகிறதாம். சரியா? அப்போது இந்த குயில் தான் முட்டையிடுவதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்பாகத்தான் தான் முட்டையிட போகிறோம் என்பதை தெரிகிறது. அந்த முட்டையிடுவதற்கான இடம் எங்கே என்பதை அதுக்கு பிறகுதான் தேட வேண்டும். முடியுமா? முன்பே பார்த்து வைத்திருக்கலாம். ஆனால் இந்த பெண் குயில் மட்டும் சேர்ந்து முட்டையிட முடியாது. ஏன்னா அங்கே ஆண் காகம் ஒன்று அடைகாத்து கொண்டு இருக்கும். அப்படி என்றால் இந்த பெண் குயில் ஆண் குயிலுக்கு இதை தகவல் சொல்லுகிறது, நான் முட்டையிடும் நேரம் வந்து விட்டது, நாம் ஏற்கனவே தேடி பார்த்து வைத்திருக்கிற ஒரு கூட்டிற்கு சென்று தான் முட்டையிட வேண்டும் என்று. எந்த கூட்டில் காகம் இல்லாமல் இருக்கும் என்று தேடி பார்த்தா எல்லா கூட்டிலும் காகம் இருக்கும். எந்த கூட்டில் முட்டை இருக்கிறது என்று பார்த்து வைத்திருக்கிறார்கள். அந்த ஆண் குயிலும் பெண் குயிலும் பார்த்து வைத்திருக்கிற கூட்டை தேடி ரெண்டும் போகின்றன. அப்போது போகிற போது முதலில் ஆண் குயில் போய் அந்த அடைகாத்து கொண்டு இருக்கிற அந்த கூட்டிற்கு அருகில் உள்ள பக்கத்து கிளையில் உட்கார்கிறது. அந்த கிளையில் உட்கார்ந்தவுடன் அடைகாத்து கொண்டு இருக்கிற அந்த காகம் இதை விரட்டுவதற்கு எழுந்து வருகிறது. எழுந்து வந்தவுடன் அந்த ஆண்குயில் வேகமாக வெளியே எங்கும் பறந்து போய் விடவில்லை, பக்கத்து கிளைக்கு தாவி தாவி செல்கிறது. இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக விரட்டி போகிறது. அப்படியே அந்த அடைகாத்து கொண்டிருந்த காகத்தை ரொம்ப தூரம் அழைத்து கொண்டு போய் விடுகிறது ஆண் காகம். அந்த நேரத்தில் அந்த பெண் குயில் அங்கே முட்டையிட்டு விடுகிறது. நண்பர்களே, இவ்வளவு சிரமங்களுக்கு பதிலாக ஒரு கூட்டை கட்டி இருக்கலாமே என்றால் அதுக்கு கொடுப்பினை இல்லை. சரி, அந்த கூட்டில் முட்டையிட்ட பிறகு பெண் குயில் வந்தது, ஆண் குயில் போய்விடுகிறது. பிறகு அங்கே அந்த காகத்தின் முட்டைகளோடு சேர்ந்து இந்த குயிலின் முட்டையும் இருந்து குஞ்சு பொரிக்கிறது. குஞ்சு பொரிக்கிற போது காகத்திற்கு தெரியாது, ரெண்டையும் எல்லாம் ஒரே முட்டை தன்னுடையது என்று அடைகாத்து குஞ்சு பொரிக்கிறது. அந்த குஞ்சு பொரிக்கும் போது அதற்கு இறை கொடுக்கிறது. இந்த இறை கொடுக்க தாய்க்காகமும் தந்தைக்காகமும் மாறி மாறி வருகிற போது அந்த இறையின் அசைவு இருக்கிறதுல, அந்த காற்றினுடைய மேல்பட்டு இந்த குஞ்சுகள் கண் விழிப்பதற்கு முன்பாக வாய் திறக்கும் போது வாயில் அவை தாய்க்காகம் வந்து சாப்பாடு கொடுக்குது. அது வரைக்கும் சிக்கல் இல்லை, குயிலும் சாப்பிடுது, காக்காயும் சாப்பிடுது. கொஞ்சம் வளர்ந்தவுடன் என்ன நடக்குது என்றால், தாய்க்காகம் உணவை கொடுக்கிற போது குயிலும் காக்கை குஞ்சும் குயில் குஞ்சும் வாயை திறக்கிற போதே சத்தத்தோடு திறக்கிறது. பார்த்தீங்கன்னா தெரியும், சத்தத்தோடு திறக்கிற போது அந்த சத்தம் வேறுபடுகிறது. அந்த சத்தம் வேறுபட்டவுடன் காக்காய் ஒரு கலவரம் வருகிறது. என்ன இது அப்படின்னு, ஏமாந்துட்டோமோன்னு. அப்புறம் அடுத்தடுத்த நாள் என்ன ஆகுது,
2 குருவிகளும் வாயை திறந்து சிவப்பாக வாயை திறந்து இருக்கிற போது அந்த தாய்க்காகம் தன்னுடைய குஞ்சுக்கு மட்டும் சாப்பாட்டை கொடுத்து விட்டு இந்த குயில் கத்துக்கிற அந்த குஞ்சு இருக்கிறதே அதன் வாயில் பொத்துக்கிறது, ரத்தம் வருகிறது. இந்த குயில் குஞ்சுக்கு ஏதாவது காரணம் தெரியுமா? நேற்று வரைக்கும் பாசமாக தானே இருந்தீங்க, என்ன ஆச்சு உங்களுக்குன்னு தெரியும் இல்லையா? அந்த சத்தத்தில் வேறுபாடு கண்டுபிடிச்சி காகம் அப்படி கொத்த கொத்த, நண்பர்களே, குயிலின் கூவுகின்ற குயிலின் குரலில் ஒரு சோகம் தெரிகிறது இல்லையா? அது வாங்கிய கொத்தினுடைய காக்கா சாப்பாட்டுக்காக வாயை திறக்கிற போது தன் வாயில் காகம் கொத்திய கொத்து இருக்கிறதே, அப்போது ஏற்பட்ட வலியிலிருந்து வெளிப்படுகிற சோகம்தான் அது. வாழ்நாள் பூராவும் அந்த சோகம் இருக்கிறது. பாரதி சொல்கிறார், அதை கத்தும் குயிலோசை சற்றே என் காதில் பட வேண்டும். குயில் கத்தும் சொன்னால் தப்பு இல்லையா? அது மரபு இல்லை, மரபு வழு. குயில் என்னன்னு சொல்லணும்? கூவுதுன்னு தான் சொல்லணும் இல்லையா? குயில் கூவுன்னு தான் சொல்லணும். பாரதி கத்தும் குயில். அது ஏன் அதனுடைய சோகத்தை வைத்துக்கொண்டு பாரதி அந்த கத்தும் குயில் என்று சொல்லுவார். அப்படியான அந்த குயிலின் வாழ்க்கை தான் அதனுடைய வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியில் வராது. வெயில் நுழை பொதும்பார், குயில் நுழை பாரியும்னு. வெயிலே உள்ளே போக முடியாது, ஆனால் குயில் மட்டும் உள்ளே போயிட்டு வரும் பாரு. அதை போல உள்ள மறைவிடங்களிலேயே வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கை. ஆனால் குரல் உலகில், குரல் வெளியில், பொது வெளியில் அதனுடைய குரல் எல்லோருக்கும் கேட்கும்படியாக இருக்கும். இந்த குயில் பாரதியை ரொம்ப கவர்ந்திருக்கு. அதனால் அவர் என்ன செஞ்சார்? காலை இளம்பருதி வீசும் கதிர்களிலே மோகனமான் ஜோதி பெருகி முறைதவரா வேக திரைகளினால் வேத பொருள் பாடி வந்து தழுவும் வளஞ்சார் கரையுடைய செந்தமிழ் தென்புதுவை திருநகரில். அங்கே ஒரு மாஞ்சோலைக்கு போகிறார், பாண்டிச்சேரியில் முத்தியாலுப்பேட்டையில். அந்த மாஞ்சோலைக்கு போனப்போ ஒரு நாள் வேடர் வராத விருந்து திருநாளில் அந்த மாஞ்சோலைக்கு போகிறார். அங்கே குயில் கத்துதா, கூவுதா, பாடுதா என்று பாரதியை கேட்டால் அது பாடுது என்று சொல்கிறார். குக்குக்கு என்று குயில் பாடும் பாட்டினிலே தொக்க பொருளெல்லாம் தோன்றியது என் சிந்தைக்கு. என்ன பாடுச்சு, என்ன பாடல் கேட்டார் அப்படின்னு சொன்னால், அந்த குயில் பாடுற பாட்டில் காதல் 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 போயில் காதல் போயில் சாதல் சாதல் சாதல், இதுதான் பாரதி அந்த குயிலிடம் கேட்ட பாடலாக அந்த குயில் பாட்டில் சொல்கிறார். இப்படியான இந்த காதலும் சாதலுமான வாழ்க்கையில் தான் பாரதி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது இந்த குயில் பாட்டினுடைய ரசனையிலிருந்து தெரிகிறது. நண்பர்களே, இந்த சப்தம், ஒளி, மொழி இருக்கிறதே, இது நூலாக இருக்கிறது, பாட்டாக இருக்கிறது என்று நாம் சொன்னோம் இல்லையா? இந்த புத்தகத்தினுடைய அருமை என்னவாக இருக்கிறது என்றால், புத்தகம் என்பது ஒளி, மொழி, எழுத்து, இலக்கியம், நூலாக இருக்கிறது என்றால் பாருங்கள், ஒரு ஓசையை வடிவமாக்கி நூலாக்கி இருக்கிறார்கள். ஒரு ஓசையை, ஒளியை வடிவமாக்குறது, சவுண்டை நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணுறீங்க. இப்போ ஆ என்றால் ஆ என்ற ஒளி இல்லை, ஆ என்ற எழுத்து உங்களுக்கு தெரிகிறது. அம்மா என்றால் ஆ இம் மா என்கிற உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து இல்லை. உயிரும் மெய்யும் உயிர்மையாக இருக்கக்கூடிய உங்கள் அம்மா நினைவுக்கு வருகிறார் இல்லையா? அப்படி என்றால் ஒரு ஒளி வரி வடிவத்திற்கு அந்த வரி வடிவத்திலிருந்து ஒரு பொருளை குறித்து அந்த பொருளில் இருந்து, அம்மா என்றால் இப்போ மல்லிகை என்று வச்சுங்க, மல்லிகை என்பது மா இல்லிகை மட்டும் இல்லை, அந்த பூ நினைவுக்கு வருகிறது, பூவிலிருந்து மனம் நினைவுக்கு வருகிறது, அந்த மனதிலிருந்து இந்த பூவை யாருக்கு கொடுத்தீர்களோ அந்த அம்மையார் நினைவுக்கு வரக்கூடும் இல்லையா? இப்படி இந்த பொருள்களை கடத்தி கொண்டு போகுது பாருங்க. இப்படியாக இந்த மொழி ஒவ்வொரு தலைமுறையாக இந்த சிந்தனைகளை கடத்தி கைமாற்றி கொண்டு வருவதில் பாரதி தனக்கு முன்னோர்களிடமிருந்து தான் பெற்ற சொத்துக்களை எல்லாம் இப்படி கைமாற்றி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்படியான ஒன்றில்தான் இந்த பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என்பது. நண்பர்களே, பாரதி குயில் பாட்டில் 2 சொல்கிறார். பாவியே நெஞ்சை பறிகொடுத்தேன் என்று ஒரு பட்டியல் போடுகிறார். எதில் பாரதியார் நெஞ்சை பறிகொடுத்தார்? காணப்பறவை கலகலன்னும் ஓசையிலும்.
காற்று மரங்களிடை காட்டும் இசையினிலும். காற்று மரங்களை வச்சுக்கிட்டு ஒரு இசை கச்சேரி நடத்தலாம். காற்று மரங்களிடை காட்டும் இசையினும்னு ஒரு பட்டியல் போட்டுக்கிட்டு போவார். நீரருவி ஓசையிலும் நீல பெருங்கடலிய நேரமும் தான் ஒலிக்கும் ஓலத்தின் இசை ஒளியினிலும் அப்படியே சொல்லிக்கிட்டே போகிறவர் சுண்ணம் மிடிப்பார்தம் சுவை மிகுந்த பண்களிலும் ஏற்றம் இறைப்பாருடைய பாட்டுகளிலும் போற்றுடையார் குக்கு என்று கொஞ்சம் குரலினிலும் மானுட பெண்கள் வளரும் ஒரு காதலினால் ஊரிடும் தேன் வாரியிலும் இப்படி பட்டியல் போட்டுக்கிட்டே போகிறவர் வட்டமிட்டு பெண்கள் வளைக்கரங்கள் தாமொழிக்க கொட்டி இசைத்திடுமோர் கூட்டு அமுத பாட்டினிடும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் அப்படின்னு சொல்றார். ஆனால் என்ன இப்படி பறிகொடுத்த இடத்தை ஒரு பட்டியல் போட்டு காமிக்கிறார். பிறகு தான் ஆச்சரியப்படத்தக்கமாக விஷயமாக உலகத்தில் நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டே வரார். இந்த உலகத்தை படைச்சது, அதில் இருக்கிற எல்லாவற்றையும் பட்டியலிட்டு சொல்லிக்கிட்டு வர்றவர் ஒரு இடத்துல ஒரு அருமையான ஒரு செய்தியை சொல்லுகிறார். நீரை படைத்தார், நிலத்தை படைத்தார், நீரை பழைய நெருப்பில் குளிர்வித்தாய். என்னங்க அது? நீரை பழைய நெருப்பில் நம்ம சூடாக தான் ஆக்க முடியும். ஒரு கறி வச்சு சூடு பண்ண முடியும் தண்ணியை, இல்லையா? நீரை பழைய நெருப்பில் சூடாக்கலாம். ஆனால் பாரதி சொல்கிறார் நீரை பழைய நெருப்பில் குளிர்வித்தாய் என்று. அப்படின்னா அந்த பழைய நெருப்பு என்ன பாரதி என்று ஒரு முறை நான் கேட்டபோது என்றால் பாரதியார் குயில் பாட்டை போல இந்த பட்டை பகலில் பாவலருக்கு தோன்றியதோ நெட்டை கனவு போல தானே எனக்கு கனவு வரக்கூடாதா என்ன? நான் பாரதியை கேட்டபோது பாரதி சொன்னார், அது ஒன்றும் இல்லை, இந்த பழைய நெருப்புங்கிறது நீ நினைக்கிறது மாதிரி கறி இல்லை, நிலக்கரி இல்லை, வேறு என்னங்க பாரதியார், அதுதான் இந்த பூமின்னார். பூமி ஒரு காலத்தில் நெருப்பாக தானே இருந்திருக்கும் சூரியனிடமிருந்து வந்த போது. அதனால் பூமிக்குள்ளே இருக்க தண்ணி மட்டும் எப்படி குளிர்ச்சியாக இருக்குன்னு நினைக்கிறியா? நீரை பழைய நெருப்பில் குளிர்வித்தாய். இப்படியெல்லாம் அந்த பட்டியல் போட்டுக்கிட்டு வந்தவர் கடைசியாக ஒன்று சொல்கிறாரு. என்ன? தான் ஆச்சரியப்படத்தக்க விஷயங்களாக இருக்கிற ஒன்றில் பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா. நண்பர்களே, நாம் ரோபோ இல்லை என்பதை நிரூபிப்பதற்கு ரெண்டு காரணங்கள் இருக்கின்றன, வழிகள் தான் இருக்கின்றன. ஒன்று பறிகொடுக்க வேண்டும், நெஞ்சை பறிகொடுக்க வேண்டும். இன்னொன்று ஆச்சரியப்பட வேண்டும், எதை பார்த்தும் ஆச்சரியப்பட வேண்டும். இந்த மனோன்மணியத்தில் நடராஜன் ஒருத்தர் வருவார், பறக்களும் அவனுக்கோர் அகப்படா திரவியம்னு. ஒரு கல் கீழே கிடந்தா கூட அதை பார்த்து ஆஹா எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு சொல்லுவார். தண்ணி ஓடிடுதுன்னா கையை நிறுத்தி ஐயோ சத்தம் போடுதா, நான் தண்ணியை தடுத்து நிறுத்ததுனால நீ அழுகிறியா, நீ போன்னு கையெடுப்பார். ஐயோ நொந்த நீ நில் அப்படின்னு சொல்லி அப்படி எதை பார்த்தாலும் அதில் உள்ள வியக்கத்தக்கதாக எல்லாவற்றையும் பார்க்கிற ஒரு பார்வையும், எல்லாவற்றிலும் தேவைப்படுகிற எல்லாவற்றிலும் மனதை பறிகொடுக்கிற ஒரு தன்மையும் மனிதர்களுக்கு எப்போதும் இருந்தாக வேண்டும். அந்த இரண்டையும் எப்போதும் நவீன விஞ்ஞானம் கைப்பற்றவே முடியாது. இவை இரண்டையும் நமக்கு சாத்தியமாக்குபவை புத்தகங்களாக இருக்கின்றன. ஏனென்றால் புத்தகங்கள் ஒரு சமூகத்தின் டிஎன்ஏவாக இருக்கின்ற காரணத்தினால் நாம் தொடர்ந்து புத்தகத்தை படிப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.